வான் நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜமுனா ராணி மேடமை வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ஜமுனா ராணி, MD அக்குபஞ்சர், காஸ்மெட்டாலஜிஸ்ட், பியூட்டி காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் எஸ்தெட்டிஷியன். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஆரிகுலர் தெரப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆரிகுலர் தெரப்பியை பத்தி ஒரு பார்ட் 1ல பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்கா ஆரிகுலர் தெரப்பினா என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு, பார்க்காதவங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஆரிகுலர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னாக்கா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸே பாத்தீங்கன்னாக்கா 360 பாயிண்ட்ஸ், அதாவது 5 மெரிடியன்ஸ், 12 மெரிடியன்ஸோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மோர் தென் 360 இருக்கு. ஸோ அது போக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மோர் தென் 2000 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பாடியில இருக்கு. ஆனா இந்த ஆரிகுலர் அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னாக்கா 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆரிகுலர் அப்படிங்கிறது வந்து நம்ம காதுல பண்ற ஒரு சிகிச்சை. நம்ம உடம்புல வந்து 2000 பக்கம் 2000க்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல நம்ம பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து நிடில் போடுறதுக்கு பதிலா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்ல என்னென்ன எல்லா ஆர்கன்ஸ்லயுமே வந்து எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மெரிடியன்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ் போடணும்னு இருக்கோ அதே மாதிரி காதுலயும் வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே காதுலயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வீட்டுல இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, டாக்டர்ஸ் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து அந்த பாயிண்ட் போடாம அக்கு பிரஷர் மூலியமா கூட நீங்க அந்த நம்ம அந்த அந்த ஆர்கன்ஸுக்கு உண்டான பாயிண்ட்ஸ்ல வந்து காதுலயே வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து நம்ம அந்த பெயின் ரிலீஃப் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி அந்த காதோட வடிவம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து தலைகீழியா படுத்தா எந்த பொசிஷன்ல இருக்குமோ அதே பொசிஷன் தான் நம்ம காதுமே இருக்கும். சோ அதனால ஒரு 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 உடம்போட ஃபுல் பொசிஷனுமே அந்த காதுல இருக்கிறதுனால நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபுல் ப்ராப்ளமே நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகும். ஸோ இதனாலதான் வந்து நம்ம முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காது குத்துறதுமே கூட, காது குத்துறது அந்த லோப்ல மட்டும் குத்தாம காது சுத்தியும் கூட நிறைய பாயிண்ட்ஸ்ல வந்து காது கம்மல் குத்திப்பாங்க. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட காதோட இது பாத்தீங்கன்னாக்கா ஆர்கன் பாத்தீங்கன்னாக்கா கிட்னி எப்படி இருக்கு, எந்த ஷேப்ல இருக்குமோ அதே ஷேப்ல தான் நம்மளோட காதும் இருக்கும். சோ நம்ம குழந்தை வந்து ஒரு வயிற்றுல இருக்கும்போது உருவாகிற எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா வயிற்றுல இருக்கும் போதே வந்து கிட்னி தான் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும். சோ அதோட பொசிஷனே பாத்தீங்கன்னாக்கா காதோட வடிவத்துலதான் இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்மளுக்கு காதுலயே வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஆரிகுலர் தெரப்பி. சோ இதுல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷர்ஸ் மூலியமாவும் கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சீடு தெரப்பின்ட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சீட்ஸ் வச்சு கூட நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம். இப்ப என்னென்ன ப்ராப்ளம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷர்ஸ் கொடுத்தாக்கா தீரும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்தது வந்து தோப்பு காரணம் அப்படிங்கிறது. தோப்பு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம காது புடிச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து இழுத்து நம்ம வந்து குமிஞ்சு போடுறதுதான். சோ அந்த தோப்பு காரணம் இப்போ என் சன் போடுவாரு, அவர் எப்படி போடுறாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி தோப்பு காரணம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு போய் லெஃப்ட் காதை பிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு போய் ரைட் காதுல பிடிக்கணும். ஆக்சுவலி காது வந்து இப்படியே நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியாது. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம காதை பிடிக்கும் போது நல்லாவே அந்த காதை வந்து இழுக்க முடியும். அதே மாதிரி ஹோல் காதுமே வந்து நல்ல ஒரு ப்ரெஷர்ல இழுக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹோல் பாடிக்குமே நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி சொல்லலாம். சோ இந்த அழுத்தம் அந்த காது லோப்ல வந்து புடிச்சு இழுத்து நம்ம குவியும் போது உட்காரும் போது
நம்மளுக்கு பேக் அந்த ஸ்பைனல் கார்டுமே வந்து நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி குமிஞ்சு எந்திரிக்கும் போது நம்ம கை காலு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உருவாகி நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ எந்த நோயும் வராம தடுக்கிறதுக்கு தான் இந்த தோப்பு காரணம்னு ஒன்னே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்படி காது புடிச்சு இழுத்துட்டு உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஹோல் பாடியுமே வந்து எந்த வித ப்ராப்ளம் இல்லாம அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அண்ட் லோப்ல பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா ஒரு பாயிண்ட்ல மட்டும் சென்டர் பாயிண்ட்ல மட்டும் காது குத்துவாங்க. அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஐ சைட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. சோ அதே மாதிரி அந்த லோப்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி நம்மளோட காதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய மடிப்புகள் இருக்கும். இந்த காதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய மடிப்புகள் இருக்கும். சோ இது வந்து அவுட்டர் ஹிலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ எபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இயர் எபிக்ஸ். சோ இந்த இடத்துல வந்து நம்ம மேல புடிச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருக்கு அப்படின்னாக்கா அந்த அலர்ஜி கூட நம்மளுக்கு சரியாகும். இதே வந்து அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு நீடில் குத்தி அந்த இடத்துல ரத்தம் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அலர்ஜி எல்லாமே இம்மிடியட்டாவே வந்து சரியாகும். சோ அப்படி ஒரு அருமையான பாயிண்ட் தான் வந்து இந்த இடத்துல இயர் எபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ நம்ம தலையில இருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம காதுலயே வந்து அழுத்தம் கொடுக்கறது மூலியமாவும் இல்ல நீடில் போடுறது மூலியமாவும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்மன்னு சொல்ற ஒரு 0 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்கும் 0 பாயிண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலியமா நம்மளுக்கு வந்து மைண்ட் ஏதாவது வந்து டென்ஷனா இருந்தாலோ இல்ல டிஸ்டர்பன்ஸா இருந்தாலோ தூக்கம் சரியில்லாம இருந்தாலோ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது சென்மன்னு சொல்ற இந்த 0 பாயிண்ட் அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி எந்தவித டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா நம்ம ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஹார்ட் காம் பண்றதுக்கு மைண்ட் காம் பண்றதுக்கு அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து ஏதாவது ஸ்கின்ல வந்து இச்சினஸ் இருந்தாலும் அதுவுமே வந்து சரியாகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த சென்மேனுக்கு கொஞ்சம் மேல இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும். அது வந்து ட்ரையாங்குலர் ஃபோர்ஸா இந்த இடத்துல காதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். நெக்ஸ்ட் வந்து இந்த காது மடிப்புக்கு உள்ள இந்த முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா யூட்ரஸ் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மடிப்போட ஸ்டார்டிங் உள்ள இன்னர் சைட்ல வந்து நம்மளுக்கு இந்த ஃபோல்டு வருது இல்லைங்களா? சோ இந்த ஃபோல்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது ஏதாவது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமும் வந்து சரியாகும். சோ இந்த பாயிண்ட் கொடுக்கறது போக நம்ம வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். இன்டேக் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது சீக்கிரமாவே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹிப் ஜாயிண்ட். சோ நம்மளுக்கு ஹிப் ஜாயிண்ட்ஸ்ல வந்து ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நான் சொன்ன இந்த உள் மடிப்புக்கு மேல இந்த இடத்துல நம்ம பிரஷர் கொடுக்கும் போது இல்ல நீடில் போடும் போதோ அந்த ஹிப் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். அண்ட் இந்த லோப்ல வந்து
இந்த லோப்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா இந்த லோப்ல வந்து நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். சாரி 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். சென்டர்ல தான் வந்து ஐ பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல சென்டர்ல வந்து காது குத்தும் போது நம்மளுக்கு ஐ சைட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிரெயினோட கனெக்டிவிட்டியும் இருக்கிறதுனால நம்மளுக்கு மூல வளர்ச்சியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி டினிட்டஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாகும். அதாவது காது வந்து அடைப்பு ஏற்படுறது, இல்ல காது வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கிறது, காது சரியா கேட்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல அழுத்தம், அந்த லோப்ல வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதுவுமே சரியாகும். இன்னொன்று வந்து இந்த இதுலயே பாத்தீங்கன்னா, இந்த லோப்லயே பாத்தீங்கன்னாக்கா அப்பர் ஜா, லோவர் ஜா, அதுக்கப்புறம் அப்பர் டீத், டங்கு, ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே இந்த லோப்ல இருக்கிறதுனால நம்ம இந்த காது புடிச்சு நம்ம இழுக்கும் போது நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து நல்ல ஒரு ரிஜுனேஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். ஏதாவது பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா, பல்லு வலி, இல்ல நாக்குல ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் லோப்ல வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு, அலர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அலர்ஜியும் சரியாகும். அதே மாதிரி பல்லு வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இன்னர் ஐ. ஸோ இன்னர் ஐ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்வை பார்க்கறது போக நம்மளுக்கு உள்ள இன்னர் ஐல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த லோபு கொஞ்சம் மேல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அந்த இன்னர் ஐயோட ப்ராப்ளமும் சரியாகும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா டான்சல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதாவது சிறுநாக்கு வளருது. அந்த சிறுநாக்கு வளராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த லோபு கீழே அந்த லோப்ல பாத்தீங்கன்னா கீழ் பகுதியில நம்ம இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது டான்சல்ஸ் எல்லாம் வராம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்சோமேனியா, தூக்கமின்மை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா, தூக்கம் சரியா வரல அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த காதொட்டி நம்மளுக்கு இந்த கண்ணத்து பக்கத்துல, இந்த காது வந்து கண்ணத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஏரியால நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது தூக்கம் நல்லா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த லோபோட இந்த காதோட கண்ணத்தை ஒட்டி இருக்கிற இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது கம்மியாகும். தாகம் வந்து எடுக்கலாம், தேவையான அளவு. உடம்புக்கு வந்து தண்ணி தேவைங்கும் போது நம்ம உடம்பே கேட்கும் தண்ணி. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம். பட் எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சாலுமே தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த தர்ஸ்டியா ஃபீல் பண்ற அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். நெக்ஸ்ட் வந்து ஹங்கர் பாயிண்ட். ஹங்கர் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சாப்பிட டெம்டேஷன் இருந்துட்டே இருக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பசி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காதுல வந்து சென்டர் பாயிண்ட், இந்த உள்ள இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது பசி எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ல வந்து ஏதாவது வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல இந்த காது மேல இருக்கிற மடிப்புக்கு கீழே ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபிங்கர்ல ஏதாவது பெயின் இல்ல அடிபட்டிருந்தாலும் அது வந்து சீக்கிரமா ஆறதுக்கும், நம்மளுக்கு ஸ்கின் ஏதாவது அலர்ஜி இல்ல பெயின் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலர்ஜி பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு அலர்ஜி பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்துலயும் வந்து அலர்ஜி பாயிண்ட். ஸோ இந்த இடம் ஃபுல்லாவே நம்ம இப்படி இழுக்கும் போது நம்ம பாடியில எந்த அலர்ஜி இருந்தாலும் அது வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் பெயின். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயின் காமனாவே எல்லாத்துக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இருந்துச்சுனாலும் நம்ம அவுட்டர் ஹிலிக்ஸ் பக்கத்துல சைட்ல
இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். திரும்புமா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட காது ஃபுல்லாவே வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரியாகுங்கிறதா இதோட இந்த தெரப்பியோட குறிக்கோளே. ஸோ அதனால நிறைய ஃபேஷியல்ஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னாக்கா காதுல வந்து ஒரு மசாஜ் பண்ணுவாங்க. ஆயில் மசாஜ் பண்ணும்போது சரி, ஸ்பா பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து காதுல ஒரு மசாஜ் கொடுப்பாங்க. நம்ம வீட்லயே கூட சும்மாவே இருக்கும்போது நம்ம வந்து எல்லா காதை சுத்தி நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ மெயினா வந்து ஹார்ட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கு. காது லோபுக்கு கொஞ்சம் மேல உள் பக்கமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராம பாத்துக்கலாம். ஸோ காதுலயே பாத்தீங்கன்னாக்கா நம்ம இதுதான் வந்து தலை, இது வந்து ஸ்பைனல் கார்டு, இந்த இடத்துல வந்து கை, இதுக்கு மேல வந்து காலு, அந்த மாதிரி ஃபுல் பாடியுமே வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அதாவது கிட்னி வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ கிட்னி, லிவரு, அதுக்கப்புறம் ஸ்பிளீன், ஸ்டொமக் எல்லாருக்குமே வந்து இந்த காதுலயே வந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்தந்த ஆர்கன்ஸ்ல வர ப்ராப்ளமும் வந்து நம்மளுக்கு சரியாகும். ஸோ இதனாலதான் வந்து நிறைய கம்மல் காது சுத்தியுமே வந்து நிறைய கம்மல் போட்டிருப்பாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதுக்குண்டான வெயிட்டோட போடும்போது நம்மளுக்கு வந்து அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாகுங்கிறதுக்காக அப்பவே வந்து நிறைய காதை சுத்தி கம்மல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி லோப்ல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் நிறைய பெரிய தொங்கட்ட மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது தங்கத்திலேயே வந்து நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி போடுவாங்க. அந்த லோப்ல வந்து அந்த பிரஷர் இழுக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சி ஜாஸ்தியாகும். காது கேட்கிற திறன் வந்து கம்மி ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கண் பார்வையும் வந்து நல்லா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடியே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு அவங்களுக்கு காது அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த கண்ணோட ஐ சைட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்ராட்ஸ்ல வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையே போட்டுக்கிறாங்க. அதுமே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாவே இங்க இருந்து, அதாவது இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் வார்னர் 19 இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னாக்கா SI 21 இருக்கு, GB 2 இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது நம்ம வாய் திறக்கும் போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுகும். அதே மாதிரி மேல ஒரு பள்ளம், கீழே ஒரு பள்ளம். சோ 3 பள்ளம் இருக்கும். இந்த 3 பள்ளத்திலயும் நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும் போதும் நம்மளுக்கு வந்து காது கேட்கிற திறன் வந்து கம்மி ஆகாது. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தே வந்து காதை சுத்தி வந்து நிறைய பேர் வந்து கம்மல் போட்டுப்பாங்க. அது இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கார்பியன் மாதிரி, அதாவது தேல் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு பாம்பு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட கம்மல் வந்து காது சுத்தி போட்டுக்கிறாங்க. சோ சில பேர் வந்து இந்த காது ஓட்டையே வந்து அந்த லோப் ஃபுல்லாவே வந்து ஓட்டை பண்ணி கம்மல் போட்டுக்கிறாங்க. சோ அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காது சுத்தியுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஃபுல்லாவே வந்து கம்மல் போட்டுக்கிறாங்க. இந்த ஹெலிக்ஸ் பாயிண்ட் மூலியமா அந்த ஹெலிக்ஸ் பாயிண்ட்டுக்கும் ஃபுல்லாவே வந்து குட்டி குட்டி கம்மலா நிறைய குத்தி போட்டுக்கிறாங்க. சோ அது வந்து அது ஒரு ப்ரெஷர்னால நம்மளுக்கு வந்து ஒரு நன்மை தரும் அப்படின்னு தெரியாமயே வந்து அது ஒரு ஸ்டைலுக்காக நிறைய பேர் அந்த கம்மல் போட்டுக்கிறாங்க. பட் இட்ஸ் ஆரிகுலர் தெரப்பி அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஐ சைட் நான் சொன்ன மாதிரி லோபு கிட்ட இருக்கு. அதாவது கம்மல் போடுற இடத்துல அது பக்கத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஐஸ், டங்கு, அதுக்கப்புறம் வந்து அப்பர் ஜா, லோவர் ஜா, அந்த மாதிரி ஃபுல்லாவே அந்த லோப் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுல நீ பெயினுக்கு,
அண்ட் ஹீல் பெயின், டோக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து காலோட பகுதி பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வரும். சோ இங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல வந்து உள் மடிப்புல போய் இப்படி ரெண்டா விரியுது, இதுதான் வந்து காலு. சோ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கால் வலி வராது. முட்டி வலி வராம இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அப்டாமன் பெயின் வராம இருக்கிறதுக்கு, செஸ்ட் பெயின் வராம இருக்கிறதுக்கு, அண்ட் மெமரி கிளாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நெக் பெயின் வராம இருக்கிறதுக்கு, த்ரோட் அண்ட் டீத் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெஜினல் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த காதுலயே நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கலாம். அது போக நம்மளுக்கு காதுக்கு பின்னாடி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ காதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா வீகஸ் ரூட்னு சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ காதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த மடிப்புலயும் வந்து காதுக்கு பின்னாடி இந்த மடிப்புல, அதாவது தலையோட இந்த இடத்துல வந்து, இந்த இடத்துல நம்ம ஸ்கின்னோட ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த தலையோட ஒட்டி இருக்கிற இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து வீகஸ் ரூட்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்பர் பேக்கு, மிடில் பேக்கு, லோவர் பேக்குங்கிற பாயிண்ட்ஸுமே இந்த காது பின் மடிப்புல இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லோவர் பேக் பெயின் எல்லாம் வராம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா லம்பர் வெர்டிப்ரா, தொராசிக் வெர்டிப்ரா, அதாவது ஸ்பைனல் கார்ட்ல வர இந்த ப்ராப்ளம், அண்ட் செர்விக்கா வெர்டிப்ரா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த லோப்ல, அந்த உள் மடிப்புல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி பின் மடிப்புல பாத்தீங்கன்னாக்கா சுப்பீரியர் ரூட் ஆஃப் இயர், காதோட ரூட் பகுதியும் இங்கதான் இருக்கு. சோ இந்த மாதிரி காதை சுத்தியுமே நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கற தெரப்பி தான் வந்து ஆரிகுலர் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து சென்மென் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது காதோட இந்த சென்டர் பகுதி, இந்த பகுதியில வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வகையான மறுத்து போற தன்மை, அதாவது பெயின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பெயின் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி பெயின் வராம இருக்கிறதுக்கு ஒரு அனலஜிசிக் பாயிண்ட் கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம காதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ரேக்கி பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம உடம்பு ஃபுல்லாவே வந்து ரேக்கி பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா காது ஃபுல்லாவே இருக்கு. நியூரோ அனஸ்தீஷியான்னு சொல்லிட்டு இந்த லோபு கிட்ட இருக்கிற அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நியூரோ அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல வந்து எண்டோக்ரைன் பாயிண்ட் சொல்லுவோம். அதுக்கு மேல வந்து பெரோஃபெட், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செஸ்ட் பாயிண்ட், அதுக்கு நடுவுல சென்மன், காதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சென்மன் பாயிண்ட் இருக்கு, அதாவது 0 பாயிண்ட், அதுக்கு மேல வந்து சிம்பாட்டிக் பாயிண்ட். சோ இந்த மாதிரி 6 நம்மளோட சக்ராஸோட ஆக்டிவேஷன்ஸும் வந்து இந்த காதுல இருக்கிறதுனால நம்ம அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த காதுலையும் கூட நம்ம ப்ரெஷர்ஸ் கொடுத்து நம்ம சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இப்ப சொன்ன அந்த பாயிண்ட்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் இருக்கு. ஸோ நியூரோ அனஸ்தீஷியாங்கிறது பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கும். அண்ட் எண்டோக்ரைன்ல பாயிண்ட்ல வந்து தேர்ட் ஐன்னு சொல்லுவோம். அதாவது நியூரோ அனஸ்தீஷியா வந்து க்ரௌன்னு சொல்லுவோம். அதாவது ரேக்கில வந்து நம்ம அந்த பாயிண்ட வந்து நம்ம வயலட் கலர்ல இந்த இடத்துல நம்ம வயலட் கலர் கொடுக்கும்போது அது இன்னுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஹெட், ஹேர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வயலட் கலர்ல வந்து நம்ம கலர் பண்ணிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இருக்கிற அந்த ஹேர், ஹெட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி எண்டோக்ரைன் பாயிண்ட் மேல இருக்கிற எண்டோக்ரைன்ல பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல நம்ம வந்து ஸ்கெட்ச் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ அப்ப வந்து நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், ஃபோர்ஹெட், ஃபேஸ், மெமரி திங்கிங், அதாவது பிரெயின், இதெல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்ராய்டு ப்ளூ கலர்ல, த்ரோட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த பேட்ராய்ட்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது சரியாகும். இது வந்து லிம்பாட்டிக் நோடுன்னு கூட சொல்லலாம். ஸோ
கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஃபேக்டராய்டு பாயிண்ட்ல வந்து நம்ம இப்போ ப்ளூ கலர்ல அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி செஸ்ட் பாயிண்ட்ங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது கிரீன் கலர்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது ஹார்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு, ஹார்ட் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் அங்க சரியாகும். அதாவது எமோஷன்ஸ் வந்து ப்ராப்பரா எமோஷன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து சரியாகும். நெக்ஸ்ட் வந்து 0 பாயிண்ட் சென்டர்ல இருக்கும்னு சொன்னாங்க. அந்த 0 பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லிவர், கால் பிளாடர், ஸ்டொமக், ஸ்பிளீன், அப்பர் அப்டோமன் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த 0 பாயிண்ட்ல நம்ம எல்லோ கலர்ல அழுத்தம் கொடுக்கும் போது அதுவுமே வந்து சரியாகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சென்மன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த காதுல கொஞ்சம் இந்த மடிப்புக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, அப்பர் மடிப்புக்கு கொஞ்சம் கீழே. இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், லோவர் அப்டோமன் இந்த மாதிரி ப்ராப்ளம், இதுல எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சென்மன் பாயிண்ட்ல வந்து ஆரஞ்சு கலர்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். ஸோ இது வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பேட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல அழுத்தம் கொடுக்கலாம். இது வந்து கிட்னி, யூரினரி பிளாடர், போஸ்ட்ரேட் லெக், ஸ்பைனல் ப்ராப்ளம், டீத், ஜாயிண்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு சிம்பேட்டிக் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ரெட் கலர்ல அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம டெய்லியுமே வந்து இதுல வந்து மசாஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும். வரக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் வராம தடுக்கிறதுக்கு இந்த ஆரிகுலர் தெரப்பி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஏதாவது ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காதை திருகி விடுவாங்க. ஏதாவது குறும்பு பண்ணாலோ இல்ல ஏதாவது ஹோம்ஒர்க் ப்ராப்பரா பண்ணலைனாலும் அந்த மூளை வளர்ச்சி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை தூண்டி விடுறதுக்காக காதை வந்து இப்படி திருப்புவாங்க. ஸோ அந்த திருப்பும் போது நம்மளுக்கு வந்து மூளை வளர்ச்சி எல்லாமே வந்து சரியாகும். டிசிப்ளின் நம்ம வந்து ப்ராப்பரா அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்டிவேஷன், பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து அந்த இடத்துல தூண்டப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்பரா பண்றது, நல்லா ப்ராப்பரா படிக்கிறது, பிரெயின் ஆக்டிவேஷன்ஸ் நல்லா இருக்கிறது எல்லாமே வந்து அந்த இடத்துல தூண்டுறதுனால ஆகும். ஸோ நம்மளுமே வந்து இப்பெல்லாம் வந்து குழந்தைங்களை அடிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம இந்த காது திருகிறதுனால அது வந்து தப்புன்னு சொல்றோம். பட் இது திருப்பறனால கூட நம்ம வந்து ஒரு பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம அது பண்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி தோப்புக்காரணம் டெய்லி வந்து சாமி முன்னாடி போட சொல்லணும். நம்மளுமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் தோப்புக்காரணம் போடணும். பட் வீட்லயே வந்து அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸா எடுத்துட்டு தோப்புக்காரணம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த வித பாடி ப்ராப்ளமும் வராம நம்ம ஹைஜீனிக்கா ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கு இந்த ஆரிகுலர் தெரப்பி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த ஆரிகுலர் தெரப்பி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சீடு தெரப்பி வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துல இருந்து அழுத்தம் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த சீடு தெரப்பி நான் சொன்ன மாதிரி இந்த சீட்ல வந்து நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோம், அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருந்துச்சாலும் அதோட அழுத்தத்தினால கூட அந்த ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு சால்வ் ஆகும். ஆனா அது வந்து சில குழந்தைங்க வந்து அதை பிச்சு காதுக்குள்ள போடுறது இல்ல வாய்க்குள்ள போடுறது போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த சீட் தெரப்பி குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ரெஷர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சீட் தெரப்பி, அந்த பாயிண்ட் இல்ல ப்ரெஷர்ஸ் இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ இந்த ஆரிகுலர் தெரப்பியில பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து காது குத்தி அந்த பாயிண்ட வந்து தூண்டி விடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மசாஜ் மூலியமாவும் தூண்டி விடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம அக்குபஞ்சர்லயும் இது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா, யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ ஆரிகுலர் தெரப்பி பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கு அப்படின்னாக்கா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஆக்சுவலா ரொம்ப தெளிவா இருந்தது. நீங்க கொடுக்குற பாயிண்ட், நோட்ஸ், நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நீங்க பேசின சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம பார்க்கும்போது ஆரிகுலர் தெரப்பின்றத வந்து இந்த காலகட்டத்துல வந்து யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. சோம்பேறித்தனமா ஆயிட்டோம். உண்மையிலேயே அதுதான். எக்ஸப்ட் எல்லாருமே என்ன முதலுக்கு வந்து
ஒரு உட்கார்ந்து ஏஞ்சிக்க சொன்னா உட்கார்ந்து ஏஞ்சிக்க மாட்டோம், கீழே உட்காந்து சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டோம். ரெண்டாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாலும் தண்ணி எடுத்துக்கிறதுக்கு உட்கார்ந்து ஏஞ்சிக்கிட்டு சோம்பேறித்தனம் போடுவோம். ஏன்னா ஆளுக்குள்ள தலைப்புன்றது வந்து காதை பூச்சி தோப்பு கண்ணம் போட்டா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். பட் யாரு செய்யறான்னு கேட்டா யாருமே செய்யறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கு. அது ஹைலைட்டான பாயிண்ட மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே இருக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்யூஷன் கிளியர் ஆயிடும். ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன விஷயங்கள் தான். காது குத்துற ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா காது குத்துறதுல பல விதமா இருக்கு ஆக்சுவலா. ஆமா. காது குத்துறது மூக்கு குத்துறதுன்றதுலாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. காதுல சென்டர் பாயிண்ட் வச்சு குத்துறாங்கன்றது அது எதுக்கு குத்துறாங்கன்ற 3 வயசுல குத்துறாங்கன்னா, நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி காது குத்தணும்னா நம்ம பாயிண்ட வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஞாபக சக்தியை தூண்டி விடுறோம். அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது வந்து 3 வயசுல காது குத்துவாங்க. பிஃபோர் 1 இயர் ஆமா. 1.5 ஏஜ்ல காது குத்துவாங்க. இல்லைன்னா மலையாளிஸ் வந்து 21 டேஸ்லயே வந்து காது குத்திடுவாங்க. 1 டேஸ்ல காது குத்துவாங்க. ஆக்சுவலி எங்க ஃபேமிலில எல்லாம் எப்படின்னா 3 இயர்ஸ்ல தான் குத்துவாங்க. அப்ப 3 இயர்ஸ்ல எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்கன்ற கான்செப்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிக்கல் டேர்ம் தான். ஆமா. மெடிக்கல் டேர்மை புரிஞ்சுக்கிட்டு நம்ம, ஏன்னா நம்ம பிறந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு முடி வந்து மொட்டை அடிக்கிறோன்ற கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது கிட்டத்தட்ட வந்து மோர் தென் வந்து ஒரு 10 மாசம் வயிற்றுல இருந்திருப்போம். அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிருப்போம். நம்ம இயற்கையில நம்ம பிரபஞ்சத்துல நம்ம வந்து சொசைட்டி கூட மிங்கிள் ஆகும் போது நம்ம ஸ்கின் டோன், நம்மளுக்கு அலர்ஜிஸ் வரும், ரேஷஸ் வரும். நம்ம இருக்கிறதே பேபிக்கு பாத்தீங்கன்னா தலையில மட்டும்தான் முடி இருக்கும், வேற எங்கேயுமே முடி இருக்காது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முடி எடுக்கணும் அப்படின்றது காரணமே ஏன்னா அதுதான். அந்த தண்ணியிலே அது ஊறிட்டு இருக்கும். அதனால அந்த தண்ணி வந்து அந்த முடிய வந்து எடுத்துடணும் அப்படிங்கறதுக்காக மொட்டை அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி காது குத்துறதும் அதே கான்செப்ட் தான். காது குத்துறதுன்றது வந்து நம்ம யாருன்ற ஞாபகப்படுத்தணும்னா அந்த காது குத்துறதுக்கு வரைக்கும் அப்பா அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைலைட் பண்றதை வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. நல்லா நீங்க பாருங்களேன், காது குத்தணும்னா ஓரளவுக்கு பேச்சு கூட ஓரளவுக்கு தெளிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் தெளிவா இருக்காது. ஆக்சுவலா இது உண்மையான சைக்காலஜியா நான் பார்த்து இருக்கிற டேர்ம். ஆக்சுவலி எப்படின்னா, காது குத்துறதுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து காதுக்கு மேல ஒரு குத்துவாங்க. ஆக்சுவலா ஒரு 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு, நீங்க வேணா இந்த வில்லேஜ் சைடு இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கம்பல் போட்டிருப்பாங்க. கீழே ஒண்ணு மேல ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது எதுக்காக குத்துறாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சொன்ன மாதிரிதான் இன்ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காம பிஃபோர் மேரேஜ்னா அந்த பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பாயிண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம நிச்சயம் பண்றாங்க அப்படின்ற போது அலைன்ஸ் பாக்குறாங்கன்ற டைம்ல தான் அந்த பாயிண்ட் வந்து தூண்டல் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு டாபிக் எடுத்து பேசுறாங்கன்னா அட்வான்டேஜ் பேச மாட்டாங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்னவோ அதெல்லாம் பேசுறாங்களே தவிர அட்வான்டேஜ் என்ன இருக்கு. இப்போ சொன்ன விஷயத்துல யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ டவுட் கேட்கலாம். ஆக்சுவலி சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பாடி ஃபுல்லாவே மசாஜ் பண்ணி காதுலயும் நல்லா மசாஜ் பண்ணுவோம். பட் அது வளர வளர அது வந்து ஆயிலும் அப்ளை பண்றது கிடையாது, மசாஜும் பண்றது கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம அட்லீஸ்ட் காதுக்காவது நம்ம வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ண தலைக்கு அப்ளை பண்ணும்போது காதுக்காவது நம்ம மசாஜ் பண்ணும் போதே நம்ம ஹோல் பாடிக்குமே வந்து மசாஜ் பண்ண மாதிரி ஒரு இதாயிடும். சோ அதனால அட்லீஸ்ட் காதுக்காவது வந்து மசாஜ் பண்ணணும். இல்லையா, டவுட் இருந்தா டவுட் கேளுங்க. ஆக்சுவலா இந்த டவுட் இருக்கு, எனக்கு காதுல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் இஷ்யூ இருக்கு, இல்ல ஆக்சுவலா மேடம் வந்து பியூட்டிஷியன் அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாம். நீங்க வந்து கேள்வி கேட்டா மட்டும்தான் இன்ட்ரெஸ்டா நான் கிளாஸ் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா மௌனமா இருந்தா எனக்கும் வந்து வெறுப்பு வந்துடும். என்னடா இப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. உட்கார்ந்து செஞ்சா மட்டும்தான் அது தெரியும். இப்ப அவங்க 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அவங்க பையன் வந்து 10th படிக்கிறா போல, அவனுக்கு 10th அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். இப்ப எனக்கும் ஒர்க் இருக்கு, எனக்கும் பிசினஸ் இருக்கு, நம்மளுக்கும் என்ன கமிட்மெண்ட் அப்படின்னு டெய்லி நம்ம கிளாஸஸ் கொடுக்கணும்னா நீங்க நான் இந்த கேள்வி கேட்கணும். நான் டாபிக் போட்டு நான் இப்போ இன்னைக்கு முடிச்ச உடனே நான் போஸ்ட் போட்டு தினசரி குஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் போடுறேன். அது ரிலேட்டடா சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ற நான். அவங்க வந்து கேள்வி கேட்கட்டும். நம்ம இது சாதாரணமா பண்ணல. இது ஃபியூச்சர்ல
நெக்ஸ்ட் வீக் 22 நம்ம வந்து ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து பப்ளிக் சர்வீஸ்னா மோட்டிவ் நம்மளுது. நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அதுதான் விஷயம். ஏன்னா நாங்க அடுத்து நமக்கு என்ன பண்ணணும்ன்றதை வந்து யோசிக்க முடியாது. முதல்ல நீங்க வந்து பப்ளிக்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆன்சர்ஸ் கேளுங்க, இதுக்கு விஷயத்த கேளுங்க, இதுக்கு டவுட் இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு, எதுவுமே இந்த விஷயத்துல இந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேளுங்க. யாருக்குன்னா டவுட் இருக்கா? ராஜேஸ்வரி, உமாதேவி, யாருக்குமே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். லோகேஷ் சார், ஜான் சார், ராஜேஷ் குமார், பேசுங்கப்பா. வணக்கம் மேம். வணக்கம். ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம், உமாதேவி பேசுறேன் மேம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா சூப்பரா பேசுனீங்க மேம், நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹலோ மேம், நல்லா இருந்துச்சு மேம். சயின்ஸ்க்கு வந்து மேம் இந்த காது முன்னாடி காதுல வந்து இப்ப என்ன பலகாரம் சாப்பிட்டோம் வச்சு மேம், முன்னாடி வந்து இப்படி வீங்கிக்குது மேம், இந்த இடம் வலி வந்துருது மேம். காதுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்க மேம், இந்த இடத்துல வீக்கம் வந்துருக்குங்களா? ஆமா ஆமாமா, அங்க வந்து வீக்கம் வந்து வலி வந்துருது மேம். சைனஸ்னாலயா அது ரொம்ப வலிக்குது மேம். அதான் சரி எப்படி சரி பண்ணு மேம். என்ன சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வலி வருது? ஏதாவது லைட்டா என்ன பலகாரமா சாப்பிட்டு வச்சுங்க மேம், அப்போ வந்து வலி வந்து தலை வந்து விருது. ஓகே ஓகே. சோ அவங்களுக்கு வாய் திறக்க சொல்லுங்க. வாய் திறக்கும் போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுகும். சோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க. சரி மேம். சாப்பிடும் போதா மேம்? ஹலோ மேம். வாய் இப்படி வந்து ஆண் திறக்கும் போது இந்த இடத்துல வந்து ஆமா ஒரு மேம். பள்ளம் விழுகும். அப்படி திறந்தீங்கன்னா சரி மேம். பள்ளம் விழுகும். அந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி இந்த காதுக்கு மேல இருக்கிற இந்த இடத்துலயும் வந்து காது இப்படி மேல தூக்கி விடுங்க. இப்படி புல் பண்ணுங்க மேல. சரி. அழுத்திட்டே புல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 21 டைம்ஸ் வந்து பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமா ஆயில் கையில தடவிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. கீழே இப்படி இழுத்து விடுங்க, மேல வந்து மேல இப்படி இழுத்து விடுங்க, சைட்ஸ்ல வந்து இப்படி இழுத்து விடுங்க. இந்த இடத்துல வந்து நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுங்க. காதுக்குள்ளேயும் நல்ல எல்லா மடிப்புலயும் வந்து நல்லா இப்படி ஃபிங்கரை விட்டு நல்லா இப்படி ஒரு அழுத்தம் இப்படி புடிச்சிட்டு இப்படி அழுத்தம் கொடுங்க. பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல அந்தோட பாயிண்ட்ஸுமே வந்து நல்லா விஜிலேட் ஆகும். இந்த முன்னாடி உள்ள காதுக்குள்ள இருக்கிற அந்த பாயிண்ட்டுமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ காது சுத்தியுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுங்க. ரெண்டு காது தானே மேம்? ஏதோ ஒரு காதுல பண்ணா போதும், ரெண்டு காதுலயும் பண்றதுனா ரொம்பவே நல்லதுதான். சரி மேம், ரொம்ப நன்றி மேம். நல்லா இருந்துச்சு மேம். சரி மேம், வச்சிருங்க மேம். சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இது நம்ம பாரம்பரியமா சொல்லி கொடுத்தது நான் ரிமைண்ட் பண்ற மாதிரி தான். இது ஏற்கனவே தோப்புக்காரணம் போடுறதுங்கிறது நம்ம விநாயகர் கோயில்ல பண்றதுங்கிறதும் நம்ம படத்துலயும் நிறைய இது ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அவேர்னஸ் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய அந்த பெண்களுக்கு முதல்ல நமக்கு அந்த அடிமைக்காக நம்ம தோடு போட்டோம். இன்னைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மீட்டிங் நடக்கும்போது பெண்ணுரிமை சம்பந்தமா பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம தோடு போட்டோம், நமக்கு தோடு காது குத்திருக்காங்க, தோடு போடுறோம், மூக்கு குத்துனாங்க, ஓட்ட இருக்கிற மூக்கு குத்தி பொண்ணைக்காக பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்துட்டு பெண்களுக்கும் நமக்கு நிறைய தெரியணும், என்ன பர்பஸ்க்காக இது போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க. நான் இடையில வந்தேன், ஆனா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். தேங்க்யூ மேடம். ஹலோ மேம். ஹலோ மேம், உமாதேவி பேசுறேன் மேம். எங்க பையனுக்கு கிட்ஸ் வருதுங்க மேம் அடிக்கடி. ஹலோ மேம். ஆமா மேம், மூல வளர்ச்சி கம்மி மேம் பையனுக்கு. அடிக்கடி ஃபிட்ஸ் வருது. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மேம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து சரி பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கா மேம்? என்ன பண்ணா டக்குன்னு நிக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க மேம் எனக்கு. உமாதேவி அம்மா, ஃபிக்ஸ்னா எந்த மாதிரி ஃபிக்ஸ் வருது அது கிளியரா சொல்லுங்க. அது வாயெல்லாம் அப்படி எந்த டைம்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் வருது? காய்ச்சல் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் வருதா
வந்து இல்ல நார்மலாவே மேம் ஏதோ டென்ஷனான ஃபிக்ஸ் எந்த மாதிரி வருது உங்களுக்கு? இல்லை மேம், சும்மா இப்போ மருந்து மாத்திரை கொஞ்சம் ஏதாவது கம்மியா கொடுத்தோம்னு வச்சுங்க மேம், அப்புறம் சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க மேம், அப்ப ஜொல்லு நிறைய ஊத்துறான். இந்த மாதிரி ஓகே சமயத்துலாம் வந்து அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துருது மேம். ஓகே ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் பாப்பட்டிப்பட்டி மேம், வெங்கடேஸ்வரம் மேம், தருமபுரி மாவட்டம். சரி ஓகே. நீங்க நம்பர் வாங்கிட்டு ஹலோ மேம். நான் கால் கொடுக்குறேன்பா, பண்ணுங்க. நான் கொடுக்குறேன், டீடைலா கேட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணாங்கறத சொல்றேன். நான் கொடுக்குறேன். பா அது ஆக்சுவலா அவங்க அவங்க உங்க பையனுக்கு வந்து ஸ்ட்ரோக் சரிங்க சார். ப்ராப்ளமா, ரெண்டாவது வந்து முடக்குவாதமா, மூளை வளர்ச்சி கம்மியா, அதுதான். ஆட்டிசமான்னு சொல்லி பிரிச்சு பார்க்கணும். நம்ம இதுதான் சொல்லி யாருமே வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஆட்டிசம் சைல்டா, மூளை வளர்ச்சி கம்மியா, ரெண்டாவது வந்து ஹைப்பர் ஆக்டிவா, முடக்குவாதமா, என்ன ப்ராப்ளம் சொல்லி பிரிச்சு பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். எதை ஒண்ணா நீங்க ஃபிக்ஸ் வருதுன்னா, நான் எதனால ஃபிக்ஸ் வருதுன்னு நான் முதல்ல அனலைஸ் பண்ணணும்ல. அனலைஸ் பண்ணணும் டாக்டர் வந்து இது பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எத்தனை நாளா ஃபிக்ஸ் வருது, என்ன ரீசனுக்காக ஃபிக்ஸ் வருது, பையன் எத்தனை வருஷமா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்றாரு, இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறது எப்படி வைக்கணும்? பர்சனல் ஹிஸ்டரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆமா முடியும். அதுக்கு ஆமா ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஆமா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைலா நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு நான் அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத சொல்றேன். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி நன்றி சார். சரிங்க சார், அப்புறமே கால் காண்றேன் சார். பண்ணுங்க, சரியாயிடும். சரிங்கப்பா சார் சரிங்கப்பா, ரொம்ப கால் நன்றி பண்ணுங்க. மேம். ஆக்சுவலா உங்களால நான் சரிங்க நேத்தே சார். சொன்னேன், உங்க பொண்ணு ரிப்போர்ட் அமைக்க சொல்லிட்டு அமைக்க சொன்னா இது வரைக்கும் அமைக்கல. இல்லைங்க சார், நான் ஊருக்கு போதான் சார், நாளைக்கு தான் சார் ஊருக்கு போறேன். நாளைக்கு தான் சார் அனுப்ப சொல்லணும். நான் நேர்ல போய் சொல்றேன் சார். சரிங்கப்பா, மீட் தேங்க்யூ போட்டுக்கோங்க. சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கிளாஸ் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் இது கிளாஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் ஓகே பண்றேன். ஓகே. ரெண்டாவது வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன். இப்போ இவரு ஜான் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மூக்கு குத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூக்கு குத்துறது எப்ப குத்துவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏஜ் என்டர் பண்ண முடிச்சு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் கூட மூக்கு குத்துவாங்க வில்லேஜ் சைட்ல. நான் எனக்கு நல்லாவே தெரியும். எதனாலன்னா இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுதான் மூக்கு குத்துற கான்செப்ட். அது யாருக்குமே தெரியாது. இந்த காலகட்டத்துல மூக்கே குத்த மாத்துறாங்க. கேட்டா ஃபேஷன் மூக்கு குத்த கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. யூட்ரஸ் வந்து இது பண்றதுக்காக ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல மூக்கு குத்துறதே. எஸ் 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 எஸ். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த ஜெனரேஷன்ல வந்து அதெல்லாம் மறந்தாச்சு மேடம். ஆக்சுவலி நீங்க இப்ப சேல் சொன்னோம்னா எனக்கு அந்த பாயிண்ட் தெரியுது. ஏன்னா வந்து இப்போ யாருக்குமே அந்த அவேர்னஸ் இல்ல. இப்போ ஸ்கூல் போனோம்னா நம்ம மூக்கு குத்திட்டு போனா நம்ம பெரிய ஆள் மாதிரி தெரியும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. எதனால அந்த மூக்கு குத்துறாங்கன்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க எங்க பெரிய பொண்ணுன்ற வித்தியாசங்கள் தெரியும். அப்போ மூக்கு குத்துற பாயிண்ட் நீ தினசரி நீ மூக்கு கிளீன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுவேன். அந்த மூக்கு திருவாணி லூஸ் பண்ணுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் தொட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மிஞ்சி போனா டெய்லி ஒரு டைம் ஆச்சு கை வைப்பீங்க மூக்குல அந்த பாயிண்ட்ல. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில வர பிசிஓடி, பிசிஓஎஸ், நீர் கட்டி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படியே சொல்லிட்டே போலாம். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராது. இந்த விஷயத்தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஐடி செக்டர், ஆண்ட்ராய்டு செக்டர் ஆகி போச்சு. இப்போ 2K கூட இல்லப்பா, 2Kக்கும் மேல வந்து இப்போ 2020ன்னு போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலா 2020 தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு ஜெனரேஷன் வந்துருச்சு. 2K ஜெனரேஷனுக்கு இந்த வித்தியாசங்களே வந்து இப்போ மாறி போச்சு. ஏன்னா 2015 பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா, கிமு கிபின்ற மாதிரி பிஃபோர் கொரோனாக்கு இருந்த விஷயங்கள் அப்படியே வந்தாங்க. அவங்க வந்து இந்த சைடு காது ஃபுல்லாவே குத்தி இருந்தாங்க. அத ஒரு ஃபேஷனா குத்திட்டாங்க. இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணணும், இப்போ அந்த ட்ரெண்ட் இல்ல, சைடு காது குத்துற ட்ரெண்ட் இல்ல, அது க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் வராங்க. சோ அது ட்ரெண்டுக்காக குத்துறாங்க, ரிமூவ் பண்றாங்க. பட் அது எதுக்காக குத்துறோம் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் தெரியறது இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டாக்க அவங்க அந்த இடத்துல வந்து ப்ரெஷர்ஸ் கொடுத்து அது அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாம் வராம தடுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமாங்க சார், ஜான் சார். எதனாலன்னா இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியல. அந்த காலகட்டத்துல வந்து வயசானவங்க இருந்தாங்க. பிஃபோர் 60, 65, 70 வயசானவங்க வந்து இப்போ பாட்டி, கிராண்ட் ஃபாதரோட அம்மா அப்படின்னா இப்போ என்னோட ஜெனரேஷன்ல இப்போ நான் பார்த்ததே
நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது எங்க தாத்தாவோட அம்மா தான் என்ன தூக்கி வளர்த்தாங்க ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது அப்படின்னா பாத்துக்கோங்க, எங்க தாத்தாவோட அம்மானா அப்படின்னா எவ்வளவு ஏஜ் இருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல இருந்த விஷயங்கள் வந்து மறந்தாச்சு. நம்ம மறந்துட்டு இப்போ மாறிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இன்ஃபெர்டிலிட்டி செஞ்ச இந்த மாதிரி இடத்துக்கு போறோம். இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆக்சுவலி வந்து அமெரிக்கன் கல்ச்சரை உருவாக்குறீங்க. நேத்து கூட பேசியிருந்தாங்க மேடம். அமெரிக்கன் கலாச்சாரத்தை நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து குரோசின் மாத்திரைகளே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி சாரி, பிராண்ட் யூஸ் பண்ணிட்டேன். எந்த மாத்திரையோ ஜுரம் ஃபீவருக்கு வந்து மாத்திரை யூஸ் பண்ண மாட்டாங்க. டாக்டர் அட்வைஸோட மாத்திரை எடுக்க மாட்டாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு போனியா, எப்பா எனக்கு தலைவலி ஜுரம் எனக்கு மாத்திரை கொடுனா இந்த 30 ரூபா கொடு, 2 வேலை மாத்திரை கொடுக்கலாம், 50 ரூபா கொடு, 2 வேலை மாத்திரை வாங்கணுமா, போட்டோமா தூக்கி போட்டு போனோமா. மேக்சிமம் ரெஸ்ட் எடுங்கப்பா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது, தோப்புக்கான கம்பல்சரி நெசசரி. ஆமா. ரெண்டாவது, பாடியை வந்து வாரத்துக்கு ஒரு தாட்டி ஆயில் மசாஜ் பண்ணாலே போதும். ஆயில் மசாஜ்ன்றது ஓல் பாடி மசாஜ். நீங்க தலையில இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சாலே இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே போயிடும். அந்த காலகட்டத்துல வந்து கண்ணு கட்டுவாங்க, காதுல எண்ணெய் ஊத்தி, ஆக்சுவலி வந்து காதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஃபுல்லா இருக்கும். இந்த காதுல ஊத்தினா இந்த காது கூலிங் தெரியும். அந்த கலாச்சாரம்லாம் மறந்து போயாச்சு இப்போ. ஆக்சுவலி வந்து அதெல்லாம் இப்போ கவுண்டமணி செந்தில் படத்துல தான் பார்க்க முடியும். ஆக்சுவலா இப்போ நேரடியெல்லாம் பார்க்க முடியல. ஆக்சுவலி வில்லேஜ் கலாச்சாரம் சுத்தமா மறந்து போச்சு. இதே நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பிராண்ட் ஆக்சுவலி வந்து இந்த சென்டருக்கு போலாமா, அந்த மசாஜ் சென்டருக்கு போனா இந்த பிராண்ட் பேர் நான் சொல்ல விரும்பல, இந்த பார்க் போலாமா அந்த பார்க் போலாமான்னு சொல்லிட்டு அங்க போய் காசை கொடுத்து 2500 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 7000 ரூபாய் பைசாவை கட்டி போட்டு நான் மசாஜ் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு பெருமை. 10 பேர் அந்த போய் சொல்லணும். அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அது பண்ணி விட்டாலே போதும். எஸ் 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 ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஆக்சுவலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சர்ல இது ரிலேட்டடாவே நம்ம டாபிக் இருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.